சொல்கிறா இங்கே கைஸ் நாங்கள் அன்எக்ஸ்பெக்டட் பிளானாக வந்தது இல்லை சூனியம் தானே இது கன்ஃபார்ம் சூனியம் தான்டா. அது பாருங்க இந்த இதெல்லாம் குத்தி வச்சிருக்காங்கல்ல. கோப்ரோ அந்த டார்ச் எடுத்துகிட்டு வந்துடுறியா? அடே ஆமாம் கேமராவும் ஆன் ஆச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா கைஸ் ஆஃபே ஆகல, 23% இருக்கு. ஆஃப் ஆகணும்டா, ஆஃப் ஆகலடா. ஆள் இருக்காங்களா? ஏதோ தட்டுற மாதிரி சவுண்டு கேட்கல. கேட்டுதானே நம்ம பசங்களா? இல்லைடா ஏதோ டக்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்கிறான். யோ கிளாஸ் ப்ரோ கீழே நிற்க முடியும் ஆள் ப்ரோ. நிற்க முடியாது. கைஸ் எல்லாருக்கும் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோன்னா, ஸோ ஆல்ரெடி வந்து நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக நானும் ஸ்பூக்கி ப்ரோ, மோகன் ப்ரோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு vlog ஒன்று எடுத்திருப்போம். ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஒரு இடம் எங்களுக்கு ஸ்பாட் ஆச்சு, ஓகேங்களா? ஸோ அந்த இடத்த தான் இன்றைக்கி நான் போய் தனியாக வந்திருக்கேன். ஸோ ஒரு டே டைமில் வந்து நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நாங்கள் ஆன் த வேல வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இந்த ஸ்பாட் எங்களுக்கு வந்து கிடச்சிச்சு, ஓகேங்களா? ஸோ நாங்களுமே வந்து உள்ளே போய் பார்த்த உடனே தெரிஞ்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மேஜிக்கெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் அப்போது டீமாக வந்திருந்தோம் டே டைமாக. ஸோ நைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா மோகன் ப்ரோ, ஸ்பூக்கி ப்ரோ இவங்க 2 பேருமே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு இடம்னு சொல்லலாம். ஏன்னா சைக்கோவோட அட்டாக்ஸ் எல்லாம் வந்து நடந்துருந்தது இந்த இடத்துல டே டைம்லேயே. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்த வந்து இன்றைக்கி நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தனியாக வந்திருக்கேன் ஒரு கிளான்ஸ் பார்க்க. ஸோ நைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் தனியாக வந்திருக்கேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, ஓகேங்களா? ஸோ அந்த இடம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இதுதான் அந்த இடம். வாங்க அப்படியே மூவ் பண்ணி போகலாம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இடம்லாம் இருக்குது பயங்கரமாக. பகலில் ஒரு வாட்டி நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு இப்போ நம்ம போக போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ரோடு வண்டிங்க போகிற சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ரோடு ஒன்று போகுது, ஓகேங்களா? ஸோ அந்த வழியாக தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப இந்த இடம் வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு, ஸ்பாட் ஆச்சு. ஸோ வாங்க அப்படியே போய் பார்ப்போம். வெளியில் பார்க்கவே பயங்கரமாக இருக்குது லுக்கு, பாருங்களேன். ஸோ உள்ளே போகணுன்னா வந்து ரொம்ப நம்ம ரிஸ்க் எடுத்து தான் போகணுமா இருக்கும். ஏன்னா வந்து அன்றைக்கி சைக்கோவோட அட்டாக் வந்து பகல்லையே நடந்தது. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோவோட லிங்க்கு கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த நைட் எக்ஸ்ப்ளோரேஷன் லிங்க்கும் கொடுக்குறேன், டே டைமில் நாங்கள் டீமாக வந்த அந்த வீடியோவோட லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ இப்படி தான் போகணும். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து கைஸ் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 விதமான ஒரு இடம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த ஆஃபீஸில் வந்து என்ன நடந்தது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு உள்ளே போய் சொல்கிறேன். ஸோ நாங்கள் டீமாக வந்து போனதுக்கப்புறம் வந்து இந்த இடத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி நான் வந்து விசாரித்தேன். ஸோ இந்த இடத்துல அப்படி என்ன நடந்தது, ஏன் இந்த இடம் வந்து கைவிடப்பட்ட நிலைமைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எல்லாமே வந்து விசாரித்தேன். அப்போ தான் வந்து எனக்கு பயங்கரமாக சில திடுக்குன்ட்டு என்ன சொல்கிறது
ஷாக்கிங்கான நிறைய விஷயங்களை வந்து அவங்க சொன்னாங்க இங்கே சுற்றி இருக்கிறவங்க. ஸோ அதெல்லாமே நான் உங்களுக்கு உள்ளே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், மயில் ஓடிட்டு இருக்குது பார்த்தீங்களா? தெரியும்னு நினைக்கிறேன். அதோ சரி வாங்க, எப்படி இருக்குது பாருங்கள் இடம். பாருங்கள், ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா காடு தான் இந்த பக்கம். ஸோ அந்த பில்டிங்குள்ளே தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸ்க்குள்ளே நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து எப்போவுமே அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு தான் வந்து நாங்கள் போனோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு தான் நெக்ஸ்ட் அந்த பில்டிங்க்கு போனோம். அப்போது வந்து நான் தான் நோட் பண்ணேன் அந்த இடத்துல சைக்கோ இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மூமெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சது அந்த விண்டோ கிளாஸில். ஸோ கைஸ் வந்துட்டோம். இதுதான் அந்த பிளாக் மேஜிக் பொம்மையெல்லாம் வச்சுருந்தாங்க அந்த ஸ்பாட் இது. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கல்ல, இதுதான் அந்த இடம். ஓகேவா? ஸோ வாங்க அப்படி போவோம். அந்த சைக்கோ இன்னும் அங்கே இருக்கானா என்னன்னு சொல்லி தெரியல. அது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பதட்டமாக இருக்குது. ஸோ கைஸ், உங்களுக்கு வந்து அந்த பிளாக் மேஜிக் ஸ்பாட் காட்டுறோம் பாருங்கள். இன்னும் கூட கொஞ்சம் பொருட்களெல்லாம் அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? அந்த பிளாக் மேஜிக் பண்ண இடம் இது. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்மை இருந்தது. ஸோ அந்த பொம்மை வந்து இப்போ என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்போ வந்து ஸ்பூக்கி ப்ரோவும் மோகன் ப்ரோவும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க அந்த பொம்மையை கொண்டு போய் ஒரு சில ரிச்சுவல் வந்து பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய சாமிக்கிட்ட வந்து அவங்க கன்சல்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்குது, யாருக்கோ வந்து வில்லி சூன்யம் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அந்த சாமியார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காரு. இது வந்து நீங்கள் பண்ணிங்கன்னாக்கா, இப்போ யாருக்கு பில்லி சூன்யம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது. அதாவது ஒருத்தர் கெட்டது பண்ணாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பரிகாரம் பண்ணால் நீங்கள் நல்லது பண்ணுறதா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி அவங்களும் பண்ணியிருக்காங்க. பட் இருந்துமே அது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அவங்களுக்கு தான் தெரியும். பட் அவங்களையும் நான் கேட்கல, தனியாக வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. சரி என்னன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு. ஸோ இதுக்குள்ளே தான் போக போகிறோம். உச்சக்கட்ட பயமாக தான் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள் அந்த ஆஃபீஸு. ஸோ அதை தாண்டி தான் நம்ம போய் ஆகணும் அதுக்குள்ளே போகணுன்னா. ஸோ அப்படியே போகலாம். ஓகேவா? வழி எப்படி இருக்குது பாருங்கள். அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து இப்படி ஒரு இடம் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அபேண்டன்டான ஒரு ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறேன். ஃபேக்ட்ரி தான், பட் அதுக்குள்ளே நாங்கள் இன்னும் போகல. பட் அதுக்கு வந்து செக்யூரிட்டி இருக்காங்க. அதுக்கு பர்மிஷன் கேட்கணுமா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. இந்த பில்டிங் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாமே அபேண்டன்டு தான் சுற்றி. ஓகே, இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். வழி போகுது. நான் வந்து கிட்டத்தட்ட கைஸ் ரொம்ப நாள் ஆச்சா, மாதக்கணக்கு ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து. ஸோ எனக்குமே வந்து சரியாக தெரியல வழி. ஓகே, ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். ஓகேவா? வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இந்த ஆஃபீஸில் வந்து என்ன நடந்தது அப்படின்ற ஒரு டார்க்கான ஹிஸ்ட்ரி வந்து நான் உங்களுக்காக வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? உள்ளே போயிட்டு நான் சொல்கிறேன். ஹலோ ஹலோ, ஏன்னா எப்பவுமே வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குரல் கொடுத்துட்டு போகிறது நல்லது, நம்ம சேஃப்டி. யாருன்னா இருக்கீங்களா உள்ள? சரி வாங்க அப்படியே போகலாம்.
கல் இருக்கு கீழே. ஓகே, பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பயங்கர அபேண்டண்டாக இருக்கு. அந்த போர்டில் ஏதோ எழுதியிருக்காங்க, கன்னடாவில் எழுதியிருக்காங்க. ஓகே, வெளியில் கூட பார்த்தீங்கன்னா கன்னடாவில் வந்து அந்த போர்டு இருந்தது. ஓகேவா, சரி ஓகே. நம்ம இந்த இடத்துல வந்து ஸோ கைஸ், ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல அப்படி என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆஃபீஸாக வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ அப்போ வந்து இந்த ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்கிற ஒரு ஒர்க்கர் வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட ஆத்மா வந்து இந்த இடத்துல நிறைய பேர் வந்து பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சில பில்லி சூனியம் வைக்கக்கூடிய சில ஆட்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸ்க்கு வந்து ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் பண்ணி இந்த இடத்த வந்து அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சில ஆத்மாக்கள் வாழக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கேட்ட வரைக்குமே என்கிட்ட சொன்னதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகேவா, டோர் தானே க்ளோஸ் ஆகுது, காத்துக்கா. ஓகே, ஆனால் தனியாக வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கு பக்குன்னு தான் இருக்குது. வேர்ஸ்ட்டாக இருக்க இடம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பிகாஸ் நிறைய ஆக்டிவிட்டீஸ் கேப்சர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடம் அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ கைஸ், இன்னொரு விஷயம் வந்து நான் உங்களுக்காக சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு வீடியோவுமே நான் எடிட் பண்ணுறேன் இல்லையா, பகலில் டே டைமில் நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் எடிட் பண்ணுறப்ப நெகட்டிவ் மூடில் ஒன்ஸ் நான் அந்த வீடியோ ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்ப்பேன். ஸோ நமக்கே கண்ணுக்கே தெரியாமல் ஏதாச்சும் ஒரு உருவமோ இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயமோ கேப்சர் ஆகிருக்குமான்னு சொல்லி நான் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து நார்மல் வீடியோவில் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணி காட்டுவேன். இந்த மாதிரி ஆரோ மார்க்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு சர்க்கிளோ போட்டு வந்து அந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணி காட்டுவேன். ஸோ அப்படி தான் இந்த வீடியோவுமே நான் எடிட் பண்ண போகிறேன். ஸோ எப்பவுமே நான் அப்படி தான் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவுமே நான் அப்படி தான் எடிட் பண்ணி பார்க்க போகிறேன். ஏன்னா வந்து அன்றைக்கி நாங்கள் டீமாக வந்தப்போவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நடந்துருந்தது. ஸோ அது பர்சனலாக எனக்குமே வந்து வெளியில் நம்ம ஸ்பூக்கி ப்ரோ வந்து என்னை கோப்ரோ எடுத்துகிட்டு வர சொன்னார். ஸோ நானும் இப்போ எடுத்துகிட்டு வரப்போ பார்த்திங்கன்னா நான் வெளியில் காமிச்சேன் இல்லையா அந்த பிளாக் மேஜிக் ஸ்பாட்டு, அந்த இடத்துல வந்து நான் ஸ்லிப்பாகி கீழே விழுந்தேன். ஸோ அது வந்து எதர்ச்சியாக நடக்கலை, அது நடந்தது அந்த இடத்துல. ஸோ பாருங்கள், ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இன்கேஸ் வந்து பார்ப்போம். ஓகேவா, ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸ் நடந்தால் நான் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி காட்டுறேன். ரொம்ப பயங்கரமாக இருக்குது. புக்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஏதோ வந்து புக் இருக்குது இந்த இடத்துல. இது அக்ரிகல்ச்சர் புக்கா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. கல்டிவேஷன் டெக்னாலஜி, ஆமாம் அக்ரிகல்ச்சரல் புக்கு தான் இது. ஏன்னா நான் பேஜை திருப்பி பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் புக்காக தான் இருக்கும்ன்ட்டு. ஐயோ, ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குது இந்த இடம். பாருங்கள், அந்த இடத்துல வந்து பாம்பு வந்து புத்து கட்டி இருக்குது பாருங்கள். அங்கங்கே ஓட்டை இருக்குது, பாம்பு இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. மேலெல்லாம் சில கவர் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது ரெஸ்ட் ரூமு, இது கிச்சன் ஏரியா மாதிரி இருக்குது.
ஏதோ ஷெல்ஃபு மாதிரி இருக்கு. எல்லாம் உடைச்சு போட்டுருக்காங்க உள்ள. ஓகே, சாடு போகலாம், மூவ் பண்ணலாம். ஸோ வெளியில் போயிட்டு பேசுகிறான். ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடம் வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம் உள்ளே. ஸோ எனக்கு வந்து சரியாக தெரியல, ஏதாச்சும் விஷயம் கேப்சர் ஆகிருக்கா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்காக நான் நெகட்டிவ் மூடில் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இது நடக்கக்கூடிய இடம் அப்படின்றதுனால தான், அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடக்கக்கூடிய இடம்ன்றதுனால தான் வந்து நான் இப்படி உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிடுறேன். ஓகேவா? காற்று பலமாக அடிக்குது. ஓகே, இது மேலே கனடாவில் என்னவோ எழுதியிருக்காங்க, பட் அதெல்லாம் வந்து காட்டினா பிரச்சனையாகிடும். ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இது. ஸோ கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக நம்ம பர்மிஷன் இல்லாமல் வீடியோ எடுத்தாக்கா நமக்கு இதாகும் இல்லையா, பிரச்சனையாகும் இல்லையா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம போக போகிற இடம். ஓகேவா? போய் பார்ப்போம். இந்த தனியாக வந்தாவே பார்த்தீங்கன்னா யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது எனக்கு. இந்த நடக்கும் போது எக்ஸ்ட்ரா அந்த ஃபுட் சவுண்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த காற்றுக்கு அசைகிற அந்த இலைகளோட சவுண்டு, இது எல்லாமே வந்து நான் தனியாக வரப்போ பார்த்தீங்கன்னா என்னை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும் எனக்கு. ஸோ கைஸ், இப்படித்தான் நம்ம போக போகிறோம். இப்படி போயிடலாம் உள்ள. ஓகேவா? செடியெல்லாம் ரொம்ப வளர்ந்துருக்கா, அதனால வந்து ரொம்ப ரிஸ்க் இருக்குது உள்ளே போகிறதுக்கு. பாருங்கள், இந்த செடியெல்லாம் தாண்டி தான் நம்ம போய் ஆகணும் உள்ளே. கஷ்டப்பட்டு போகலாம், பலன் இருக்குன்னு நினைக்கிறேன். சைக்கோ இருப்பான்னு என்னன்னு தெரியலையே உள்ள. நானுமே கவனிக்கல தூரத்துலேருந்து வரப்போ. அன்றைக்கி வந்து ஸ்பாட் ஆனான் அந்த ஜன்னல் வழியாக வந்து இப்படி கிராஸ் ஆகும்போது நான் க்ளீனாக பார்த்துட்டேன். பட் இப்போ நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், அங்கே இருக்கும்போது எதுவும் கவனிக்கல. கொஞ்ச நேரம் நின்று கவனிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து துணிஞ்சு இறங்கினா தான் கைஸ் நமக்கு எது ஒன்றுனாலுமே சாதிக்க முடியும். ஓகே, பார்த்துடலாம் வாங்க. ரொம்ப தூரம் வந்துட்டோம் உள்ள. சரி வாங்க பார்த்துக்கலாம். ஓகே, சேஃப்டிக்கு பார்த்துக்கிறது நல்லது இல்லையா, அதனால தான். பாருங்க, அப்படியே இருக்கு அந்த பேண்ட்டு. ட்ரெஸ் எல்லாம் அதிகமாக இருக்கு. ஹலோ ஹலோ, ஓகே பாருங்கள், மேலெல்லாம் ஃபுல்லாக வந்து கருகுல நிலமையில் இருக்குது. ஏதோ ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், யாரோ ஸ்டே பண்ணுறாங்க, நல்லா தெரியுது. அடுப்பெல்லாம் வச்சு சமைச்சிருக்காங்க.
உள்ளே வந்து கிச்சனு. இங்கே பாருங்க சரக்கு பாட்டில். ஹலோ, ஓகே. பாருங்கள் துணியெல்லாம் இருக்குது, யாரோ ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ கைஸ், ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம், ஓகேவா? எனக்கு என்ன பேசுகிறதுன்னே தெரியல, ரொம்ப திக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணுங்கள், எனக்கு பின்னாடி ஏதாச்சும் யாருன்னா வராங்களா, இல்லை ஏதாவது அசைவு தெரியுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கேமரா கூட இருந்தாவே வந்து நீங்கள் எல்லாருமே என் கூட இருக்கிற மாதிரி ஒரு தைரியமாக இருக்குது. தனியாக வந்தாலுமே வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கிற மாதிரி ஒரு தைரியமாக இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி தான் இருக்குது, கருகுன நிலமையில். ஓகே வாங்க அப்படியே மூவ் பண்ணலாம். இந்த இடத்துல இல்லை நான் சைக்கோ. ஒரு வேளை மேலே இருந்தால் இருக்கலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்குது, இருந்தாலுமே வந்து போய் பார்ப்போம், ஓகேவா? ஸோ இங்கே ஒரு இடம் இருக்குது, வீடு. அது பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மேலே போகலாம். யாரும் அட்டாக் பண்ணாமல் இருந்தால் ஓகே, சேஃப்டியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே வாங்க போகலாம். பார்த்தீங்களா, உடஞ்சிருக்கு. இது கிச்சன். ஓகே, கைஸ், ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி இடம்லாம் பார்க்குறப்ப பாருங்கள், அப்படியே எல்லாம் கருகுன நிலமையில தான் இருக்குது. ஸோ அந்த என்டையர் பில்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஏதோ பெரிய ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் வந்து என்னால் வந்து ஷுவராக எதுவுமே வந்து சொல்ல முடியல. ஏன்னா நான் வந்து கேட்டு வந்தது பார்த்திங்கன்னா வெறும் அந்த ஆஃபீஸ் மட்டும்தான் நான் கேட்டு வந்தேன், ஆக்சுவலாக அந்த ஆஃபீஸில் என்ன நடந்தது அப்படின்ட்டு. பட் இந்த பில்டிங்கில் வந்து எனக்கு சைக்கோ இருக்கான்னு தெரியும். பட் வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட்டும் ஆகிருக்கிற மாதிரி சில அறிகுறிங்கள்லாம் இருக்குது. பட் இதை பற்றி வந்து நான் எதுவுமே வந்து யாருமே கேட்கல, ஓகேங்களா? சரி வாங்க அப்படியே மூவ் பண்ணலாம். மேலே ஒரு வேளை இருப்பானோ பாருங்கள். அன்றைக்கி ஸ்பூக்கி ப்ரோ வந்து கையில் ஒரு கட்டை எடுத்துகிட்டு வந்தார்ல, அந்த கட்டை இன்னும் அங்கேயே இருக்குது. யாருமே அட்டாக் பண்ணணும் அப்படின்றது எங்கள் நோக்கம் கிடையாது. பட் இருந்தாலும் எங்கள் பாதுகாப்புக்காக கையில் வச்சுக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ நம்மளும் இந்த கட்டையை வச்சுப்போம் பாதுகாப்புக்கு, ஓகேவா? இதை வச்சுக்கிறேன் கட்டை. ஏன்னா இந்த மாதிரி ரிஸ்க்கான வரக்கூடிய இடங்களில் வந்து நம்ம சேஃப்டி நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ கைஸ், கட்டை வந்து எடுத்துக்கணும். ஸோ ஏதாச்சும் இன்கேஸ் நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரியான ஏதாச்சும் ஒரு அறிகுறி தெரிஞ்சாக்கா கண்டிப்பாக நம்மளும் தாக்குறது தவிர வேறு ஆப்ஷனே இல்லை. பாருங்கள், இங்கெல்லாம் வந்து உடஞ்ச நிலமையில் இருக்குது. சரி வாங்க ஃபஸ்ட்டு இங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம். கால் பார்த்து தான் வைக்கணும். ஹலோ, சாமி படம்லாம் இருக்கு.
கைஸ் கட்டை வந்து நான் போட்டுருவேன். ஏன்னா வந்து யாருமே வந்து அட்டாக் பண்ணுற நிலைமையில் நான் இல்லை. ஓகேவா? எனக்கு வீடியோ மட்டும் வந்தால் போதும். சேஃப்டியாக வீடியோ எடுத்துகிட்டு வெளியே போயிடணும். வாங்கடி பார்ப்போம். புத்தரோட படம்லாம் இருக்குது. நம்ம ஒன்றும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் அதை வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம எதுவும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண வரல, ஜஸ்ட்டு நம்ம வீடியோ தான் எடுக்க வந்திருக்கோம். ஸோ நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் வந்து நம்மளை யாராச்சும் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? வேறு வழி. பாய் தலைகாணி இருக்குது உள்ள, யாராவது தங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல. ஃபுல்லாக கருகுன நிலைமையில தான் இருக்குது. இது ஜன்னலில் பாருங்கள். ஓ, அங்கே வந்து ஒரு நிலம் இருக்குது பாருங்கள். விவசாய நிலம் ஏதோ ஒன்று இருக்குது அங்கே. இப்போ தான் பார்க்குறேன் நானே. ஓகே, இது பால்கனியா? பால்கனியே பயங்கரமாக இருக்குது. அப்படியே போவோம். பாருங்கள் அந்த ஆஃபீஸ். ஓகேவா? ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அபேண்டன்டு தான் அந்த இடம் எல்லாமே. இன்னொரு சஜஷன் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? சஜஷன் அப்படின்றத விட ஒரு சின்ன என்னோட ஒரு கருத்து. யாருமே வந்து என்ன மாதிரி ஒண்டியாக போகாதீங்க, பகலாக இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் சரி. ஏன்னா நான் வந்து என்னோடய ஓன் ரிஸ்கில் நான் பண்ணுறேன். பட் வந்து நீங்கள் யாராச்சும் கூட துணைக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். நல்ல சவுண்டு கேட்குது. சரி வாங்க போய் பார்த்துடலாம். அதான் நம்ம வந்த வழி இங்கே தான். இது ஒரே ஒன்று லாஸ்ட் இருக்குது. இந்த ஒரு வீடை பார்த்துட்டு ஷூ எல்லாமே இருக்கு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்துட்டு நம்ம வந்து அப்படியே கிளம்புவோம். ஓய்யோ, எவ்வளோ துணிங்க இருக்கு இங்கே பாருங்கள். இங்கே கூட சாப்பாடு செய்கிறதுக்கான அறிகுறிங்க இருக்குது. அடுப்பெல்லாம் வச்சு செஞ்சுருக்காங்க. இதுவும் கருகுன நிலைமையில தான் இருக்குது. பாருங்க, சுற்றி ஒரு கண்ணு நம்ம எப்பவுமே வச்சுக்கணும் நம்ம சேஃப்டிக்கு. உட்கார்றதுக்கு கடப்பாக்கல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கானுங்க. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் கூட நடக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. சரக்கு பாட்டிலெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது பாருங்கள். கருகுன நிலைமையில் இருக்குது. எல்லாம் ஃபயர் ஆக்சிடென்ட் தான் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கைஸ், ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துக்குள்ளே வந்தப்போ வந்து அன்றைக்கி கல்லெல்லாம் வந்து அடித்தான் அந்த சைக்கோ. கண்ணாடியெல்லாம் உடஞ்சிருக்கு. அந்த கல் அடித்து தான் உடஞ்சிது இது எல்லாமே. ஓகே, ஃபயர் ஆக்சிடென்ட்டு தான் பக்கா. பார்த்துக்கலாம் வாங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு சேஃபாக நான் வெளியில் போகிற மட்டும் நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இன் கேஸ் எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட உங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாம் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தைரியம். அதனால் வந்து நான் வீடியோ கட் பண்ண மாட்டேன். ஸோ மேலே போய் ஃபைனலாக பார்த்துட்டு மேலே தான் சவுண்டு கேட்டுச்சு.
மேலே ஃபைனலாக பார்த்துட்டு இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பிடலாம். ஐயோ, ஃபுல்லாக இடிஞ்சு விழுந்துருக்கு கீழே. நீங்கள் பகலில் வந்து இந்த மாதிரி தனியாக வந்து பாருங்கள், அதோட ஃபீலே வந்து திக்கு திக்கு திக்குன்னு வேறு மாதிரி இருக்கும். யாராச்சும் இருப்பாங்களா, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண வரவங்க, இல்லை யாராச்சும் நம்மளை அட்டாக் பண்ணிவிடுவாங்களா அப்படின்ற ஒரு பயம் வந்து கண்டினியூஸாக இருக்கும். அந்த பயம் எனக்குமே இப்போ இருக்குது. இங்கேருந்து நான் வெளியில் போகிற மட்டும் எனக்கு அந்த பயம் இருக்கும். பாருங்கள் ஆஃபீஸ் தெரியுது, இதெல்லாம் உடஞ்சி போயிருக்கு. ஸோ இப்படி போய் பார்ப்போம் வாங்க. பாருங்கள் ஃபுல்லாக அபேண்டன்டு தான். ஸோ இங்கே மேலே நின்று தான் வந்து அன்றைக்கி ஸ்பூக்கி ப்ரோவோட சேனலில் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து அவுட்ரோ எண்டிங் வீடியோ பேசணும். இங்கே பாருங்கள், யாரும் அங்கே இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கு. ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா தூரமாக அதோ ரோடு போகுதா, வண்டி போகுதா, அங்கே இருக்குது ரோடு. அது மட்டும் நான் இந்த காட்டை கடந்து போகணும். அதுதான் கொஞ்சம் இருக்கிறதுலே ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். இதெல்லாம் இடிஞ்சு விழுற நிலமையில் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டெப்பும் பார்த்து எடுத்து வைக்கணும். ஓகே பாருங்கள், அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து என்னோட நல்ல நேரம். டோர் க்ளோஸ் பண்ணிடலாமா? என்னோட நல்ல நேரம். அந்த சைக்கோ வந்து இந்த இடத்துல இல்லை. பட் இருந்தால் கூட நைட் நேரத்தில் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து தரோவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஏன்னா எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இந்த இடத்த பார்த்தோன்னா, தனியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் பகல்லையே வந்து இது ரிஸ்க்கு தான். இருந்தாலும் வந்து நம்ம இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ சில பேர் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. புதுசாக நம்ம சேனலில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கோஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்காகத்தான் நான் வந்து தனியாக வந்து இந்த அளவுக்கு ரிஸ்க்கெல்லாம் எடுத்து வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ என்னோடய ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோவை மறக்காமல் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா வந்து வியூஸ் கூட அவ்வளோ போக மாட்டேங்குது நம்ம சேனலில். ஸோ முன்ன வியூஸ் எல்லாம் சூப்பராக போயிட்டு இருந்தது. ஓகே கிளம்பலாம் கைஸ், அவ்வளோதான். ஸோ முன்ன வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் எல்லாமே வந்து சூப்பராக போயிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போது அவ்வளோ சரியாக போகிறதில்ல. அப்போ போயிட்டு இருந்த வியூஸ் மாதிரி இப்போ சரியாக போகிறதில்ல. ஸோ மறக்காமல் எல்லாருமே வந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் வெளியில் போகிற மட்டும் உங்களுக்கு இந்த வீடியோ காட்டுறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உள்ளே வந்திருக்கேன் பாருங்கள். முள்ளுங்களுக்கு நடுவில் வந்திருக்கேன். அப்பா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் பஸ்ஸில் தான் வந்தேன். ஓகேவா? பஸ்ஸில் தான் நான் வந்த உடனே பார்த்திங்கனாக்கா தலைலாம் கலைஞ்சி ரொம்ப ஒரு உச்சி வெயிலில் ரொம்ப பஸ்ஸு ட்ராவல்னாவே சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் எனக்குமே ரொம்ப டயர்டாகிட்டோம் ஆல்மோஸ்ட்டு. நாங்கள் இது போனால் பார்த்தோம் எல்லா இடமே. ஓகே மறுபடியும் போகலாம். நைட்டு வந்து நம்ம இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து கைஸ் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நைட்டு வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷூட் பண்ணியாச்சு. முன்ன நான் டே டைமில் எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோஸ் எல்லாமே நான் நைட்டு வந்து ஷூட் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து இன்னும் வந்து எடிட்டிங் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒர்க் இருக்குது. ஸோ ஆஃபீஸ் ஒர்க்கும் நான் பார்க்கணும், யூடியூப்பும் பார்க்கணும். ஸோ அதனால் எனக்கு டைம் இருக்கும் போதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இப்போ டே டைம் வந்து எடிட்டிங் ஆகிடுச்சுன்னா அதை நான் போஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் தென் வந்து இப்போ நைட்டு வீடியோ வந்து சீக்கிரமாக ஆச்சுனாக்கா எடிட்டிங் ஒர்க்கு நான் வந்து அதை ஒரு சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ எனக்கு டைம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான்.
பட் ஆனால் ரெகுலராக வந்து வீடியோஸ் வரும் நம்ம சேனலில். ஓகே, ஆஃபீஸ் இது. இந்த இடம் நம்ம பார்த்துட்டோம். சரி, ஓகே கைஸ், நம்ம அப்படியே கிளம்பலாம். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ், வேல்யூபிளான கமெண்ட்ஸை வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஏன்னா உங்களோட ஒரு சப்போர்ட்டிவான கமெண்ட்ஸ் கேட்கும் போதுமே வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. எனக்குன்னு மட்டும் இல்லை, எல்லா யூடியூபர்ஸுக்குமே அவ்வளோதான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம வீடியோ பண்ணுறோம் இல்லையா. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்படியே ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம். நைட்டு வந்து நான் இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி டைம் இருக்குது. நைட்டு தரோவாக தனியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். கண்டுபிடிச்சிடலாம் இன்றைக்கி என்ன தான் இருக்குது இந்த இடத்துலன்னு சொல்லி. நைட்டு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம தூண்டி விட்டால் கண்டிப்பாக வெளியே வரும். கண்டுபிடிச்சிடலாம். இது ஆஃபீஸ். ஓ, முயல். ஓகே, இது ஆஃபீஸு. இது வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டு, சைக்கோ இருந்த அப்பார்ட்மெண்ட். இது வந்து பிளாக் மேஜிக் ஸ்பாட்டு. பாருங்கள், எல்லாமே பக்கமே இருக்குது. பிளாக் மேஜிக் ஸ்பாட்டு. இது அந்த சைக்கோ இருந்த பில்டிங்கு. இது வந்து அந்த பிளாக் மேஜிக் ஆஃபீஸ். ஸோ வாங்க பார்ப்போம். பாருங்கள் காடு எப்படி இருக்குன்ட்டு. கைஸ், இப்போ வந்து சேஃபாக வந்து வீடியோ எடுத்தாச்சு. ஓகேவா? ஏன்னா நான் நினச்சிட்டே வந்தேன், இந்த இடத்துல வந்து நம்ம பகலில் வீடியோ எடுக்க போகிறோம், ஒரு சப்போர்ட் இல்லை நமக்கு, சேஃபாக எடுக்க முடியுமான்னு சொல்லி நான் நினச்சிட்டே இருந்தேன். பட் எப்போ நான் இந்த கேமரா ஆன் பண்ணணும் அப்போவே வந்து நம்ம ஹாரர் ஃபேமிலி நம்ம கூட இருக்காங்க அப்படின்ற ஒரு தைரியம் வந்து வந்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால் அப்படியே நான் ஃப்ளோவாக உள்ளே போயிட்டேன். ஓகே, வீடியோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். பார்க்குறேன், நான் எடிட்டிங் பண்ணுறப்ப அந்த நெகட்டிவ் மூடில் ஒரு டைம் எல்லாமே செக் பண்ணி பார்க்குறேன். அதில் ஏதாச்சும் வந்து நம்மளுக்கு அமானுஷமான விஷயங்கள் ஏதோ ஒன்று கேப்சர் ஆகிருந்துச்சுனாக்கா ரொம்ப சந்தோஷம்தான். ஓகே கைஸ், வந்துட்டாங்க பாருங்கள். இப்போ ஒன்றும் மேலே வெயில் பாருங்கள் எப்படி இருக்குது, தெரியுதா? சூரியன் அப்படியே உச்சி மண்டை வந்து சூடாயிடுச்சு எனக்கு. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நான் வந்து நைட்டு வந்து இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஓகே, அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் டே டைம் வருமா நைட் டைம் வருமானு சொல்லி எனக்கு தெரியல. எது எடிட்டிங் சீக்கிரம் ஆகுதோ அந்த வீடியோ நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். பட் நம்ம சேனலில் வீடியோ ரெகுலராக வரும். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. பயங்கரமாக ரிஸ்க் எடுக்க போகிறேன். பயங்கரமான இதுக்கு மேலே தான் நான் ரிச்சுவல்ஸ் எல்லாமே ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு வெளியில் வரும். ஏதாச்சும் ஒன்று ஒளிஞ்சிட்டு இருந்தால் கூட வெளியில் வரும். ஓகே, அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தன் டாடா பை பை ஃப்ரம் ரூபன் ஹாரர் தமிழன். Bye.